ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜெஸி ரைட்ஸ். அ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர் வந்து என்னை விட வயசில் குறைஞ்சவங்க தான். கொஞ்சம் ஹெல்த்தியாகவே இருப்பாங்க. அவங்க வந்து 50 வயசுலேயே வாலண்டரி ரிட்டயர்மெண்ட் வாங்கிட்டாங்க. அ அப்போது அவங்கள போன வாரம் நான் பார்க்க போயிருந்தேன். அப்போது அவங்க என்ன சொன்னாங்க திடீர்னு, என்ன எல்லா நேரமும் ஏதாவது அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது. இப்போ திடீர்னு என்னன்னா, இந்த பக்கம் ஃபுல்லா வலிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அவங்களுடைய ஹேபிட் அவங்க எப்பவுமே என்கிட்ட ஃபோன்ல பேசும்போது, அ அங்க வலிக்குது, இங்க வலிக்குது, அத பண்ணது, கால் வந்து இழுத்துக்கிச்சு, கை இழுத்துக்கிச்சு, அப்படி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அ அப்ப நான் கேட்பேன், இதெல்லாம் வந்து நீங்க ஏன் பெருசா மைண்ட் பண்றீங்க? இதெல்லாம் பெருசா ஒண்ணும் ஆகாது. இத விட்டு வெளியில வாங்க. இத பத்தியே யோசிக்காதீங்க." அப்படின்னு நான் அவங்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன். அவங்க கொஞ்சம் குண்டா இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காவே சில இஷ்யூஸ் உண்டு. பிரஷர் உண்டு, சுகர் உண்டு, அந்த மாதிரி விஷயங்கள் உண்டு. அதனால அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "இல்ல நான் வந்து இப்படி நோயாளியாவே தான் காலம் பூரா இருக்க போறேன்." அப்படின்னு. ஒரு வாரத்துக்கு ஒரு டாக்டர போய் ஏதாவது ஒரு காரணத்துக்காக பார்த்துட்டு வருவாங்க. நான் அவங்ககிட்ட திரும்ப திரும்ப சொல்லுவேன், "இந்த மாதிரி நீங்க டாக்டர்கள மாத்தாதீங்க, டாக்டர் கிட்ட போகாதீங்க." அப்படின்னு. எல்லாருக்குமே வயசு ஆக ஆக ஏதாவது வியாதிகள் வரத்தான் செய்யும். வியாதிகள் இல்லாத மனுஷங்க ரொம்ப ரொம்ப குறைவா தான் இருப்பாங்க இல்லையா? வயசானா அதெல்லாம் வரத்தான் செய்யும். அத வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த வியாதிகளோட, அந்த பலவீனங்களோட நாம வாழ்றதுக்கு பழகிக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு இவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்காது. இவ்வளவு கஷ்டங்கள் வராது. மன கஷ்டங்கள் வராது. ஒரு சிலர் நெனைக்கிற மாரி இப்ப என்னோட ஃப்ரெண்டே வந்து ஏறக்குறைய வாரம் அவங்க டாக்டர் கிட்ட போறாங்க. ஆ அவங்க குடுக்குற மாத்திரைய சாப்பிடுறாங்க. போன வாரம் குடுத்த அந்த மாத்திரைகள அப்படியே விட்டுர்றாங்க. அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா, நான் இவ்ளோ பெரிய பாக்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த பாக்ஸ்ல எந்த டாக்டர் குடுத்ததுன்னு பிரிஸ்கிரிப்ஷனோட சின்ன சின்னதா ஒரு டப்பா போட்டு அதில மருந்துகளா வச்சிருப்பாங்க. அ அப்பதான் நான் சொல்லுவேன் எப்பவுமே, வயசானா வியாதி வரும். இதையெல்லாம் பெருசு பண்ணாதீங்கன்னு. அவங்க ஆக்சுவலா பண்ணின தப்பு என்னன்னா, அவசரப்பட்டு விஆர் வாங்கினாங்க. அவங்க ஆஃபீஸுக்கு போய்க்கிட்டு இருந்த வரைக்கும், இந்த அளவுக்கு அவங்க இல்ல. அவங்க அவங்கள என்கேஜ் பண்றதுக்கு ஆஃபீஸ் வேலைகள் இருந்தது. அதனால அவங்க ரொம்ப ஜாலியா இருந்தாங்க. அ வீட்டில பணத் தேவைகள் இல்ல. பிள்ளைகள்லாம் நல்லா செட்டில் ஆயிட்டாங்க. அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இவங்க ரிட்டயர்ட் ஆயிட்டாங்க. அதுதான் பிரச்சனை ஆயிடுச்சு. வீட்டுக்காரரு எப்பவும் போல ஆஃபீஸ் போயிட்டுருக்காரு. ஸோ அது இவங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. உங்கள்ல நெறைய பேர் கூட ஏதாவது வியாதிகள் உங்களுக்கு இருக்கிறதா நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கலாம். ஒருத்தர் என்ட்ட சொன்னாரு, "40 வயசுல எனக்கு சுகர் வந்துருச்சு. 45 வயசுல எனக்கு பிரஷர் வந்துருச்சு" அப்படின்னு. ஓகே. வந்தத நீங்க திருப்பி எடுக்க முடியாது இல்லையா? ஆனா அதோட வாழ பழகிக்கலாம் இல்லையா? அது கூட வாழறதுக்கு, ஒரு பெட்டர் லைஃப்ப வாழ்றதுக்கு நாம என்னென்ன பண்ண வேண்டியிருக்கும்? எத செய்யணும்? எத செய்யக்கூடாது? இதையெல்லாம் அனலைஸ் பண்ணி, அது கூட அந்த வியாதியோடையே சேர்ந்து வாழ்றதுக்கு நாம படிச்சுக்கிறது தான் நமக்கு நல்லது. ஏன்னா வியாதிகள் புதுசு இல்ல. யாரோ ஒருத்தருக்கு வர்றதும் இல்ல. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வியாதி இருக்க தான் செய்யும். சுகவீனம்ங்கிறது பார்ட் ஆஃப் லைஃப். அத நம்ம மாத்தவே முடியாது. ஏதோ காய்ச்சல், தலைவலி இன்னைக்கு வருது 2 நாள்ல போயிடுது அப்படின்னா, அது ஓகே. அது வேற விதமான சுகவீனங்கள். சில சுகவீனங்கள் வயசின் காரணமா, உடல் உபாதைகளின் காரணமா, அல்லது நம்ம செய்ற அதீத வேலைகளின் காரணமா, சில விஷயங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது, அதோட சேர்ந்து வாழ பழகிக்கிட்டோமா இருந்தா, நமக்கு நெறைய பிரச்சனைகள் வராது. முடிஞ்ச வரைக்கும் இந்த வி அ பலவீனங்கள, உடல் குறைவுகள வெளிய சொல்லிக்கிட்டே இருக்கிறத நாம குறைப்போம். அதுவே நம்மள சைக்காலஜிக்கலா டிப்ரெஸ்ட் ஆக்கும். எல்லாருக்கும் இருக்கா மாதிரி உங்களுக்கும் எனக்கும் சில குறைவுகள் இருக்கு. ஆரோக்கிய குறைவுகள் சர்வ சாதாரணம். அதை ஏத்துக்குவோம். அதோட சேர்ந்து வாழ பழகுவோம்.